வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங். ஹைராரிக்கினா உங்களுக்கு தெரியும், ஆர்டராக இண்டெக்ஸ் பண்ணுறது. ஓகேங்களா? ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங் அதை நம்ம எப்படின்னு சொல்லுவோம், பேர் மல்டி இண்டெக்ஸ்ன்னு சொல்லுவோம். அலோஸ் மல்டிபிள் லெவல்ஸ் ஆஃப் இண்டெக்ஸிங் இன் பாண்டாஸ் enabling better organization of complex data set. நிறைய டேட்டா செட் இருக்கும், அதை ஒரு ஆர்டராக அரேஞ்ச் பண்ணுறது. ஓகேங்களா? அரேஞ்ச் பண்ணி அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் நம்பர் செட் பண்ணுறது பாண்டாஸில் நம்மளுக்கு பயன்படுத்துவோம் இதை. சரி, கிரியேட்டிங் அ மல்டி இண்டெக்ஸ் இன் பாண்டாஸ். எ மல்டி இண்டெக்ஸ் லெட்ஸ் யூ ஹேவ் மல்டிபிள் ரோ காலம் இண்டைசஸ். எப்படி கிரியேட் பண்ணதுன்னு பார்க்கலாமா? முதல்ல நம்ம இம்போர்ட் பண்ணிப்போம், பாண்டாஸ் நம்பை இந்த மாடியூல்ஸ்லாம் இம்போர்ட் பண்ணிப்போம். பாண்டாஸ்க்கு பேர் பிடின்னு கொடுத்துருவோம், நம்பைக்கு என்பின்னு கொடுத்துருவோம். ஓகேங்களா? முதல்ல நான் என்ன பண்ண போகிறேன், ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ண போகிறேன். ஸோ அரேஸ் இஸ் ஈக்குவல் டு அதில் யூஎஸ்ஏ இந்தியான்னு கொடுத்துக்கிறேன், நியூயார்க் கலிஃபோர்னியா டெல்லி மும்பைன்னு கொடுத்துக்கிறேன். ஸோ ஒரு டேட்டா ஃப்ரேமை கிரியேட் பண்ணியாச்சு. இப்போ நான் இதுக்கு இண்டெக்ஸை செட் பண்ண போகிறேன். பிடின்னு என்னது, பாண்டாஸை கூப்பிட்டுக்கிறேன். அதில் மல்டி இண்டெக்ஸ் அப்படின்னா ஹைராரிக்கல் இண்டெக்ஸிங் கான்செப்ட் வந்துடும், அதையும் கூப்பிட்டுக்கிறேன். ஃப்ரம் டியூப்பல்ஸ் இதில் போய் நான் லிஸ்ட்டு பண்ணுறேன். ஜிப்புன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கும், அதை யூஸ் பண்ணி ஸ்டார் அரேஸ்ன்னு கொடுத்துட்டு இதுக்கு நேம்ஸ் கொடுக்குறேன், கண்ட்ரி சிட்டின்னு. அப்படின்னா என்னதுன்னா நம்மளுக்கு ஒரு இண்டெக்ஸ் ஃபார்ம் ஆகும். ஸோ இதில் வந்து கண்ட்ரீஸு சிட்டியாக எடுத்துக்கும். ஸோ முதல்ல இருக்கிறது எல்லாத்தையும் கண்ட்ரின்னு எடுத்துக்கும், ரெண்டாவது இருக்கிறது எல்லாத்தையும் சிட்டின்னு எடுத்துக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம கேட்டகரைஸ் பண்ணுறோம் இல்லையா, ஒரு இண்டெக்ஸ் பண்ணுறோம் இல்லையா, இதுதான் மல்டி இண்டெக்ஸ். ஓகேங்களா? சரி, கிரியேட்டிங் ஏ டேட்டா ஃப்ரேம். இன்னொரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன், அதை வந்து டிஎஃப்ல ஸ்டோர் பண்ணுறேன். ஸோ பிடி டாட் டேட்டா ஃப்ரேம் இதுக்குள்ளே பாப்புலேஷன் ஒரு ஹெட்டிங் போட்டு வேல்யூஸ் கொடுக்குறேன். 85 லட்சம், 39 லட்சத்தி 395 லட்சம், அப்புறம் இங்கே ஒரு 3 கோடி ஆகுது. ஓகே, 300 லட்சம், இங்கே வந்து ஒரு 200 லட்சம், 2 கோடி. ஸோ இந்த மாதிரி வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். பாப்புலேஷன் அதோட ஜிடிபி கொடுத்துக்கிறேன், 1.5, 3.2, 0.8, 1.1. இப்போது இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் கொடுத்தோன்னா இதோட வேல்யூஸ் எல்லாமே அதோட இண்டெக்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்மளுக்கு அவுட்புட்டில் வரும். இப்போ அவுட்புட்டில் பாருங்கள், நான் முதல்ல என்ன சொன்னேன், நான் கண்ட்ரின்னு பிரிச்சுக்கு சொன்னேன். கண்ட்ரி யூஎஸ்ஏ இந்தியா எல்லாத்தையும் கண்ட்ரின்னு வச்சுக்கோ. சிட்டி எல்லாமே நியூயார்க் கலிஃபோர்னியா டெல்லி மும்பைன்னு ஒரு மல்டி இண்டெக்ஸ் பண்ணிடுச்சு. இந்த கோடிங்கான அவுட்புட் இது. இங்கே பாருங்கள், மல்டி இண்டெக்ஸ்னு கொடுத்துட்டு இதை வந்து கண்ட்ரி சிட்டின்னு மாற்றிக்க சொன்னோம் இல்லையா. ஃபஸ்ட்டுக்கு இது கண்ட்ரி, ரெண்டாவதுக்கு சிட்டின்னு, அதான் மாற்றிச்சு பாருங்கள் அவுட்புட்டில், கண்ட்ரி அப்புறம் சிட்டி. அப்புறம் நான் என்ன பண்ணுறேன், இன்னொரு டேட்டா ஃப்ரேமில் டேட்டாஸை ஸ்டோர் பண்ணுறேன். இந்த டேட்டாஸ் எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு பாப்புலேஷன் வரும், அப்புறமா ஜிடிபி வேல்யூஸ் வரும். அப்போ நான் இண்டெக்ஸ் ஈக்குவல் டு இண்டெக்ஸ் கொடுத்தா தான் அதே மாதிரி அந்த இப்போது இந்த நியூயார்க்குக்கு அந்த வேல்யூஸ், அதாவது அப்ராப்ரியேட் வேல்யூஸ். ஓகேங்களா? ஸோ நியூயார்க்கு ஃபஸ்ட்டு வேல்யூ, கலிஃபோர்னியாவுக்கு செகண்ட் வேல்யூ, டெல்லிக்கு இந்த வேல்யூ, மும்பைக்கு இந்த வேல்யூ, மீன் அப்ராப்ரியேட் வேல்யூஸை அது கரெக்டாக என்ன பண்ணிக்கும், இண்டெக்ஸ் பண்ணிக்கும். அதேமாதிரி 1.5, 3.2, 0.8, 1.1 இந்த மாதிரி தான் நம்ம என்ன பண்ணுவோம்னா வேல்யூஸை கொடுப்போம், மல்டி இண்டெக்ஸ். சரி, நெக்ஸ்ட் எப்படி வந்து ஒரு டிக்ஷனரியில் வந்து மல்டி இண்டெக்ஸை கிரியேட் பண்ணுறது. கிரியேட்டிங் மல்டி இண்டெக்ஸ் ஃப்ரம் டிக்ஷனரி. இப்போ நான் ஒரு டேட்டா கொடுத்துக்கிறேன், அதில் யூஎஸ்ஏ நியூயார்க்கு அப்புறம் அவங்களுடைய பாப்புலேஷன் ஜிடிபி இந்த மாதிரி ஒரு 4 வேல்யூஸ் கொடுத்துக்கிறேன். இப்போ இதை என்ன பண்ண போகிறேன்னா இன்னொரு டேட்டா ஃப்ரேம் கிரியேட் பண்ணுறேன். அதில் வந்து பாப்புலேஷன் ஜிடிபின்னு ஒரு டேக் லைன் கொடுக்குறேன். ஓகேங்களா? அதுக்கு தான் இங்கே டாட் டீன்னு கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட் அதுக்கு ஒரு இண்டெக்ஸ் பேரும் கொடுத்துக்கிறேன், கண்ட்ரி சிட்டி. அதாவது தனித்தனியாக கொடுக்கறது. இப்போது டிக்ஷனரிக்குள்ளே டேட்டாஸ் மட்டும் இருக்கும், அதுக்கு டைட்டில்லாம் இருக்காது. ஓகேங்களா? இப்போது யூஎஸ்ஏ இந்தியா இருக்கு இல்லையா, அதுக்கு நம்ம என்ன கொடுக்கணும், கண்ட்ரின்னு பேர் கொடுக்கணும். அதுதான் இங்கே கண்ட்ரின்னு கொடுத்துருக்கேன். நியூயார்க் கலிஃபோர்னியா டெல்லி மும்பை அதுக்கு நான் சிட்டின்னு கொடுத்துக்கிறேன். இதுதான் இண்டெக்ஸ்க்கு பேர் வைக்கிறது. இதுவே இந்த வேல்யூஸ்லாம் இருக்குது இல்லையா, அதுக்கு நம்ம வந்து டேட்டா ஃப்ரேமில் கொடுக்கணும். இது வந்து பாப்புலேஷன், இது வந்து ஜிடிபி, இந்த மாதிரி ஒரு டேக் லைன் கொடுத்ததுனால டாட் டி. சரி, இப்போ இதை நான் பிரிண்ட் பண்ணி கொடுத்தேன்னா எனக்கு அவுட்புட் இப்படி தான் வரும். எப்படி வரும்னா மல்டி இண்டெக்ஸ் டேட்டா ஃப்ரேம் பட் கிரியேட்டட் ஃப்ரம் டிக்ஷனரி. அதாவது இதே அவுட்புட் தான் அங்கேயும் வரும், ப்ரீவியஸ் அவுட்புட் தான் இந்த செகண்ட் ஒன்றுக்கும் வரும். இன்னும் ஒன்று லாஜிக் வந்து தனியாக டிக்ஷனரிலேருந்து எப்படி கிரியேட் பண்ணுறது, 2 லைன் தான், ஈஸியாக இதில் பண்ணிடலாம். டிக்ஷனரிலேருந்து கிரியேட் பண்ணுறது ரொம்ப ஈஸி, மல்டி இண்டெக்ஸிங். நெக்ஸ்ட் மல்டி இண்டெக்ஸ்டு சீரீஸ், அது எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம்.
மல்டி சீரீஸ் இது ஒரு வேரியபிள். இதில் நான் என்ன ஸ்டோர் பண்ண போகிறேன்னா பிடி டாட் பாண்டாஸ் கூப்பிட்டுக்கிறேன். அதில் சீரீஸ்னு கொடுத்தேன்னா இது ஒரு ஆர்டராக வந்து நம்மளுக்கு இண்டெக்ஸ் பண்ணி கொடுக்கும். ஸோ ஃபஸ்ட்டில் என்னென்ன வேல்யூஸ் கொடுத்துருக்கேன், எவ்வளோ பாப்புலேஷன். அதுக்கப்புறமா திரும்ப என்ன பண்ணுறேன்னா இன்னொரு இண்டெக்ஸில் போயிட்டு திரும்ப பாண்டாஸை கூப்பிட்டு மல்டி இண்டெக்ஸ்னு கொடுக்குறேன். ஃப்ரம் டியூபிள்ஸ்னு கொடுத்துட்டு இதெல்லாம் மல்டி இண்டெக்ஸ் பண்ணுன்னு சொல்கிறேன். யூஎஸ்ஏ, இந்தியா, நியூயார்க், கலிஃபோர்னியா, டெல்லி, மும்பை இதெல்லாம் இண்டெக்ஸ் பண்ணிக்கோ. எப்படி இண்டெக்ஸ் பண்ணுறேன்னா அதுக்கு பேர் கொடுத்துறேன். முதல்ல இருக்கிறது எல்லாத்துக்குமே கண்ட்ரின்னு எடுத்துக்கோ, ரெண்டாவதாக இருக்கிறதுக்கு எல்லாத்துமே சிட்டின்னு எடுத்துக்கோ. நானே சொல்கிறேன் மல்டி இண்டெக்ஸில் அப்படி கொடுத்தா அதை எடுத்துக்கோ. இப்போ பிரிண்ட் மல்டி சீரீஸ்னு கொடுத்தோம்னா நம்மளுக்கு இப்படி தனித்தனியாக அவுட்புட் வரும். கண்ட்ரி எல்லாமே, சிட்டி எல்லாமே, அப்புறம் அவங்களுடைய பாப்புலேஷன், இப்படி தான் அவுட்புட்டு வரும். அதுதான் சீரீஸ் அவுட்புட்னு சொல்லுவோம். ஓகேங்களா? ஸோ நமக்கு லாஸ்ட்டில் dtype டாட் இன் 64 இது அவுட்புட்டில் வருது. இது நீங்கள் எழுத தேவையில்லை, இது வரைக்கும் எழுதுனா போதும். உங்களுக்கு இந்த கண்டென்ட் ஈஸியாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். வாட்ச் அதர் எபிசோட்ஸ் இன் த அப்ரோப்ரியேட் பிளேலிஸ்ட். ஃபோஜி சில்வர் அகாடமி ஸ்ட்ரென்த் சக்ஸஸ் டைரக்டிவ். வணக்கம்.